السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 225. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 225ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஜியாரத்தி அஹ்லில் கைரி ومجالستهم وصحبتهم ومحبتهم وطلب زيارتهم والدعاء منهم وزيارة الموضع الفاضلة என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 225ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். 3 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது 4 விஷயங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள் என்று சொன்னார்கள். முதலாவது விஷயம், அவளுடைய சொத்துக்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறாள். இரண்டாவதாக, அவளுடைய குடும்பத்திற்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறாள். மூன்றாவதாக, அவளுடைய அழகுக்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறாள். நான்காவதாக, அவளுடைய மார்க்க பற்றுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ மார்க்க பற்றுள்ளவளை உன் கரம் கைப்பற்றுவதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்படி நாளை பார்த்துதான் இந்த உலகத்தில் ஒரு பெண் திருமணம் செய்யப்படக்கூடியவளாக இருக்கிறாள். அது 4 விஷயத்துல சிறந்தது அவருடைய மார்க்கப்பற்று தான். அந்த மார்க்கப்பற்றுடைய பெண்ணை நீங்கள் கைப்பற்றுவதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த உலகத்திலேயும் வெற்றி தான், உங்களுக்கு மறு உலகத்திலேயும் வெற்றி தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இரண்டாவது ஹதீஸாக நபியின் கேள்வி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அந்த விஷயத்தை தான் சொல்லித் தருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், எங்களை முன்பு நீங்க போன்று, அதாவது முன்பு எங்களை நீங்க சந்திச்சது மாதிரி இப்ப ஏன் நீங்க சந்திக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப அதிகமாக சந்திக்காமல் இருக்கிறீங்களே, அதற்கான காரணம் என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா திருமறையில ஒரு ஆயத்தை இறக்கி தந்தான். அந்த ஆயத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம், உங்களுடைய இறைவனுடைய கட்டளை இருந்தாலே தவிர நாங்கள் இறங்க மாட்டோம் என்று அந்த மலக்குமார்கள் சொல்வது போல அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை இன்றி நாங்கள் வானிலிருந்து இறங்கி வர மாட்டோம். எங்களுக்கு உள்ளவைகளும் எங்களுக்கு பின் உள்ளவைகளும் அதற்கு இடையே உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தம், எல்லாமே அவனுக்கே சொந்தமானது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தினை அல்லாஹ் இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடியவராக இருக்கிறார்கள். அப்போ இது இரண்டாவது ஹதீஸ். மூன்றாவதாக, முஃமினோடு தோழமை வையுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, முஃமினை தவிர வேறு எவரையும் நீ தோழமை கொள்ள வேண்டாம், அந்த முஃமினோடே நீங்கள் தோழமை கொண்டு கொள்ளுங்கள். உங்களுடைய தோழமை நீங்கள் வைக்க வேண்டும் என்று நாடினால் ஒரு முஃமினோடு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் உங்களுடைய உணவை இறையச்சம் உள்ளவரை தவிர எவரும் உண்ண வேண்டாம், எவரும் உங்களுடைய உணவை சாப்பிட வேண்டாம், இறையச்சம் உள்ளவரை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இது மூன்றாவது ஹதீஸ். இதுல சொல்லப்படக்கூடிய விஷயம் இதுதான்.
அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 3 ஹதீசுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இதற்கான தர்ஜுமா, இதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்ப நம்ம ஹதீஸை வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 364வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபினுடைய 364வது ஹதீஸாக அதுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகள் வரிசையில் அது 364வதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது وعن أبي هريرة رضي الله عنه அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொற்றும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்போ கால, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஅ, 4 விஷயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். 4 விஷயத்துக்காக ஒரு பெண் நிக்காக முடிக்கப்படுகிறாள், திருமணம் செய்யப்படுகிறாள் என்று சொல்லதாலும் சொன்னாங்க. 1வது விஷயம் என்ன? லி மாலிஹா, அவளுடைய சொத்துக்காக வேண்டி, அவரிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அந்த சொத்தின் காரணமாக அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள், அவள் திருமணம் முடிக்கப்படுகிறாள் என்று 1வது விஷயமாக சொல்லதாலும் சொன்னாங்க. அடுத்தபடியாக ஒலி ஹசபிஹா, இன்னும் அவளுடைய குடும்பத்தின் காரணமாக அவளை நிக்காக செய்து கொடுக்கப்படுகிறாள். அப்போ அவளுடைய குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கும், அந்த குடும்பத்திற்கும் அவளை மனம் முடிக்க போற அந்த மணமகனுடைய குடும்பத்தார்களுக்கும் நல்ல ஒரு லிங்க் இருக்கும், நல்ல ஒரு தொடர்பு இருக்கும். அப்போ இங்க நம்ம இந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்படி என்கிற காரணத்தினால ஒரு பெண் நிக்காக முடிக்கப்படுகிறாள். இது ஒரு ரீதி. 3வது விஷயமாக ஒலி ஜமாலிஹா, அவளுடைய அழகின் காரணமாக திருமணம் எடுத்துக் கொள்கிறார்கள். அப்போ ஒரு பெண் அழகா இருக்கிறா, அந்த அழகா இருக்கிற பெண்ணுக்கு அந்த அழகா இருக்கிறதன் காரணமாக சில ஆண்கள் அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வார்கள். அவருடைய அழகின் காரணமாக இந்த பெண் அழகா இருக்கிறா அப்படின்னு சொல்லி, இந்த பெண் கலரா இருக்குதா அப்படின்னு சொல்லி திருமணம் முடிக்கிறார்கள் இல்லையா, ஒன்றும் தப்பும் கிடையாது. அப்போ இந்த ரீதியில இது 3வது ரீதி, அவள் அழகின் காரணமாக அவள் நிக்கா செய்யப்படுகிறாள். 4வதாக ஒலி தீனிஹா, இன்னும் அவளுடைய மார்க்கத்தின் காரணமாக, தீனின் காரணமாக அவள் நிக்கா செய்யப்படுகிறாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபல்ஃபர் பிதாத்தி தீனி, ஃபல்ஃபர் நீ வெற்றி கொண்டு கொள், பிதாத்தி தீனி தீனுள்ள பெண்ணை கொண்டு நீ வெற்றி கொண்டு கொள், தரிபத் யதாக்க உன் 2 கரங்கள் மண்ணாகிவிடும். அதாவது இவ்வாறு நீ செய்யவில்லை என்றால் உன் 2 கரங்கள் மண்ணாகிவிடும் என்று ஒரு துவா. இது அரபுகளுடைய வழக்கம், இப்படி துவா செய்வது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ ஒரு பொண்ணுகிட்ட 4 விஷயம் எடுக்கலாம், 4 விஷயத்திற்காக ஒரு பெண்ணை நிக்கா செய்யப்படுது. அதுல 4வது விஷயம் தீனு, அவள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மார்க்கம்னா எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அப்போ அவள் நல்ல முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறா, நல்ல ஆபிதாவான பெண்ணாக இருக்கிறா, அல்லாஹ்வை நின்று வணங்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறா, நல்ல ஒழுக்கமான ஒரு சாலிஹான எல்லா தன்மையும் உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறா, அவளுடைய மார்க்கம் என்பது சுத்தமானதாக இருக்கு, அவரிடம் இருக்கக்கூடிய குணங்கள் சுத்தமானதாக இருக்கு, எல்லாமே மார்க்கத்துல சேரும். அப்போ இந்த மார்க்கத்தை கொண்டு நீ வெற்றியை தேடிக்கொள், அவளை கைப்பற்றுவதன் மூலம், உன் கரம் கைப்பற்றுவதன் மூலம் நீ வெற்றி பெறுவீராக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அவளை நிக்காக முடித்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது நிகழும். இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி, மறு வாழ்க்கையிலையும் சரி, மறு உலக வாழ்க்கையிலையும் சரி. இப்ப இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய வெற்றிகள் என்ன? இவ கூட இருக்கிறதன் மூலமாக என்ன மார்க்கம் உள்ள பெண்ணிற்கு என்னென்ன விஷயம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஒரு விஷயத்துல ஒரு ஐடியா, ஒரு விஷயத்துல ஒரு 2 பேர் யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறாங்களா, இத தீனுடைய ஒரு மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு பெண்
அவள் நல்ல முறையில அல்லாஹ் அனுமதித்த அந்த ஹலாலான முறையில சிந்தித்து செயல்படக்கூடியவளாக இருப்பாள். அப்போ அவ அப்படி நடந்துகிட்டான்னு சொன்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவளுக்கு நீ இப்படி இருமா அப்படி இருமான்னு சொல்ல அவசியம் கிடையாது. ஏன்னா அவளை மார்க்கத்தை பேணி வாழக்கூடிய ஒரு பெண். அப்போ அப்படி இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அப்போ அவளை சீனன்னு அவசியம் கிடையாது. அவளை கட்டாயப்படுத்தணும், அவளுக்கு நிறைய விஷயத்தை இப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், டார்ச்சர்னு அவசியம் கிடையாது. அப்போ அவனுடைய உலக வாழ்க்கையிலும் அவனை வெற்றி பெற்றவனாக ஆகிவிடுவான். அப்போ அவளுக்கு எப்படி தன்னுடைய கணவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை முழுமையாக படித்த பெண்ணாக இருப்பாள். மார்க்க பெண்ணுன்னா அதுதான். தான் கணவனுடைய அனுமதியின்றி வெளியே செல்லக்கூடாது. தான் தான் எந்த ஒரு செயல் செய்தாலும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கணவனை கேட்டு முடிவெடுக்கணும். கணவனுக்கு கீழாக ஒரு பெண் இருக்கணும். இதையெல்லாம் ஒரு பெண் ஒத்து வாழ்ந்து விட்டாள் என்று சொன்னாலே அவருடைய வாழ்க்கை சீராகிவிடும். இந்த உலகத்துல எந்த ஒரு சண்டை சச்சரவு வராது. 2 பேரும் ராகத்தான முறையில, நல்ல மஹப்பத்தான முறையில, பிரியமான முறையில தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அதுவே மறு உலக வாழ்க்கைக்கான வெற்றி அப்படின்னு சொன்னா இந்த பெண்ணின் மூலமாக இவன் நல்லவனாக ஆகுவான். இப்ப இவளுக்குடைய அந்த தீனுடையவனுடைய அடையாளமே தனக்கான அந்த தீனை தனக்குள்ள வச்சிருக்க மாட்டான். அந்த மார்க்கத்தை பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அதுதான் தீனுடைய முக்கியமான விஷயமே. இப்படி ஒரு மார்க்கம் இருக்கக்கூடிய பெண் தன்னுடைய தீனையும் தன்னுடைய அந்த பற்றையும் பிறருக்கும் எத்தி வைப்பதற்கு நாடுவாள். அப்ப பிறருக்கே எத்தி வைக்க நாடுறான்னு சொன்னா தன்னுடைய கணவருக்கு எத்தி தர மாட்டாளா? இப்போ ஒரு பெண், இந்த தீனுடைய பெண் நல்லா தொழக்கூடியவளாக இருக்கிறாள். ஆனா அவன் கணவன் பெருசா தொழ மாட்டான். வேலையிலே சரியாயிடுது, அவனுடைய டைம் சரியா போயிடுது, தொழ மாட்டான்னு சொன்னா அப்போ ஒரு கெட்ட பெண்ணாக இருந்தா, மார்க்கம் இல்லாத பெண்ணாக இருந்தா அப்படியே விட்டுருவா. அதுவே மார்க்கமுடைய பெண் அந்த கணவரை தொழ வைப்பாள். எங்க அப்படி தொழுவுங்க, நீங்க தொழுவுறது கடமை. தொழுவுறது அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். தொழாம இருக்கிறது அல்லாஹு தாலா வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். தாரிக்கு ஸலா, தொழுகையை விடக்கூடியவன் அல்லாஹ் தாலா வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால நீங்க தொழுகையை விடாதீங்க, கடைபிடித்து கரெக்டா தொழுவுங்கன்னு சொல்லும் பொழுது இவனும் அவள் சொல்வதை கேட்டு தொழ ஆரம்பிப்பான். அப்போ ஒரு நன்மையை செய்யக்கூடியவனாக அவன் ஆளாகிறான் இல்லையா? அப்போ இந்த ஒரு செயல் என்பது மறுமைக்கான ஒரு வெற்றியாக இருக்கு, மறு உலகத்திற்கான ஒரு வெற்றி. அப்ப அந்த மறு உலகத்திற்கான வெற்றி என்பதை அந்த பெண் என்பவள் தேடி கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறார். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இங்கு நமக்கு சொல்லி தந்தார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி. இந்த ஹதீஸனை புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அன்னவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அப்போ இந்த பாடத்துல இவளை கொண்டு நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளலாம், இப்படிப்பட்ட ஒரு தீனுடைய ஒரு பெண்ணை கொண்டு நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த பாடத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? ஜியாரத்து அஹ்லில் கைரி வ முஜாலசத்திஹிம் வ சுஹபத்திஹிம் வ முஹப்பத்திஹிம். அவங்கள பிரியம் கொள்றது, அவரோட சகவாசம் வைக்கிறது, அவரோட சேர்ந்து அமர்வது. அப்போ யாரோட? அஹ்லுல் கைரோட, சிறப்புக்குரியவர்களோட. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கமுடைய ஒரு மனைவியும் சிறந்தவள் தான். அப்போ அவளோடு சேர்ந்து அமருவதும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கு. அவளோடு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு சகவாசத்தை வளர்த்துக் கொள்வது நல்ல விஷயம். அவர்களோடு முஹப்பத்து கொள்றது நல்ல விஷயம். அவர்களோட துவாவை பெறுவதும் ஒரு நல்ல விஷயம். அப்போ தன்னுடைய மனைவி என்பவளே ஒரு சாலிஹான ஒரு அஹ்லுல் கைராக இருந்தான்னு சொன்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது மறு உலகத்திலேயும் இவ்வுலகத்திலேயும் சேர்த்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதன் காரணமாக தான் சொன்னாங்க. இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அதாவது மேலுள்ள ஹதீஸின் அர்த்தமாகிறது, அன்னன்னாஸ, நிச்சயமாக மக்கள், அவர்கள் நாடுவார்கள், ஃபில் ஆததி மினல் மர்அதி, பெண்ணிடம் இருந்து வழக்கத்தினுடைய விஷயத்தில் அவர்கள் நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் நாடுவார்கள். இந்த 4 தன்மைகளை ஒரு பெண்ணிடம் இருந்து வழக்கத்தில் ஆதத்தில் மக்கள் ஆகிறவர்கள் நாடக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப இந்த 4 விஷயத்தை கொண்டுதான் மக்கள் நாடக்கூடிய விஷயம். ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய கருத்து மக்கள் நாடக்கூடியது. வழக்கத்துல வழக்கமா ஒரு விஷயம் இருக்குமா இல்லையா?
உலக வழக்கத்துல இந்த நாளை தான் பார்ப்பாங்க பெருசா. இந்த நாளுக்காக வேண்டிதான் ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவாள். இப்ப இதை பொறுத்துதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு பெண்ணிடமிருந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது இதுதான். ஒரு பெண்ணிடமிருந்து மக்கள் நாடக்கூடிய இந்த 4 விஷயம் இந்த அடிப்படையில் இந்த அர்த்தத்தில் தான் வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்னும் அடுத்தபடியாக சொல்றாங்க பாருங்க, எதற்காக வேண்டி இந்த ஃபதுஃபர் பிதாத்தி தீனி தரிபத் யதாக்குன்னு வார்த்தை சொன்னாங்க. அப்ப அதற்கான அர்த்தம் எப்படி வரும்னா, ஃபஹரிஸ் அந்த நீ பேராசை கொள், அலா தாத்தி தீனி தீனுடைய பெண்ணின் மீது நீ பேராசை கொள், வல்ஃபர் பிஹா இன்னும் அவளை கொண்டு நீ வெற்றி பெற்றுக்கொள், வஹரிஸ் அலா சுஹபத்திஹா அவளது தோழமையின் மீது நீ பேராசை கொள் என்ற அர்த்தத்திற்கெல்லாம் இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அடுத்தபடியாக 365வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹதீஸ் ஆகிறது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ அந்த ஹுமாவுடைய வமீரு ஒன்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அவர்களுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருக்கின்றார்கள். கால அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், ஜிப்ரீல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. அந்த செய்தியை தான் இந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சு தராங்க பாருங்க. மா யம்னஉக அன் தஸூரனா எங்களை சந்திப்பதை விட்டும் உங்களை தடுக்கும் காரியம் என்ன? அக்ஸர மிக அதிகமாக, மிம்மா தஸூருனா எங்களை நீங்கள் சந்திப்பவர்களாக இருந்தீர்களே அதைவிட மிக அதிகமாக எங்களை சந்திப்பதை விட்டும் உங்களை தடுக்கும் காரியம் என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் கேட்டார்கள். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஜிப்ரீலே இதற்கு முன்னதாக நீங்க எங்களை சந்திக்கக்கூடியவர்களாக தான் இருந்தீங்க, ஆனா அதைவிட இன்னும் நீங்கள் அதிகமாக எங்களை சந்திக்க வாருங்கள். அப்போ இப்போ நல்லபடியாக தான் சந்திச்சுட்டு இருக்கீங்க, இதற்கு அப்புறமும் இதைவிட அதிகமான முறையில எங்களை நல்லபடியாக நீங்கள் அடிக்கடி சந்திக்க வாருங்கள், அதிகமான முறையில் நீங்கள் சந்திப்பவர்களாக நீங்கள் ஆகுங்கள் என்று வரக்கூடிய ஒரு ஆசை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு ஆசை. அப்படி ஆசைப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்மை அடிக்கடி சந்திக்க வேண்டும், இதற்கு அப்புறமும் அடிக்கடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவரிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அந்த சமயத்துல ஃபனஸலத் அப்பொழுது இறங்கியது, இந்த ஆயத்து இறங்கியது, வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக உங்களுடைய இரட்சகனுடைய ஏவலை கொண்டே தவிர நாங்கள் இறங்க மாட்டோம், லஹு இன்னும் அந்த உங்களுடைய இரட்சகனுக்கு இருக்கின்றது, மா பைன ஐதீனா வமா கல்ஃபனா வமா பைன தாலிக் மா பைன ஐதீனா எங்களுக்கு முன்னுள்ளவைகளில் இருந்தும் முன்னுள்ளவைகளும், வமா கல்ஃபனா எங்களுக்கு உள்ளவைகளும், வமா பைன தாலிக அந்த இரண்டிற்கும் நடுவில் உள்ளவைகளும் அந்த அல்லாஹ்விற்கே உரித்ததாக, அந்த ரப்புக்கே உரித்ததாக இருக்கின்றது என்று ஒரு ஆயத்தின் அல்லாஹு தஆலா இறக்கி தந்தான். அப்போ அல்லாஹ் எங்களுக்கு இதுவரையிலும் உங்களை பார்த்து சென்று பேச வேண்டும் என்று அதிகமா நாடல, அதிகமாக அவன் எங்களிடத்துல ஏவல் கொடுக்கல, அதனால நாங்கள் இதுவரையிலும் வரவில்லை. இன்னும் அல்லாஹ்விற்கே எல்லாம் சொந்தம், எங்களுக்கு முன்னுள்ளதும் எங்களுக்கு பின்னுள்ளதும் அதற்கு இடையே உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தினை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸினை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே, இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா, இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்ட பொழுது, அப்போ அல்லாஹ் சொன்னானா இல்லையா,
அப்போ அல்லாஹுடைய உங்களுடைய ரப்பினுடைய அந்த ஏவல் இல்லாமே தவிர ஏவலோடே தவிர நாங்கள் இறங்குவது கிடையாது, நாங்கள் இறங்க மாட்டோம் என்று சொன்னார்கள் இல்லையா? ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் சொல்வதாக ஒரு பதிலினை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமுறையில கூறி காட்டுகிறான். அப்ப இதன் மூலமாக என்ன விளங்குதுன்னா, ஜியாரத் என்பது விளங்குகிறது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்கணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேடுனாங்களா? ரொம்ப அவங்களுக்கு உங்களை பார்க்கணும் போல ஆசையா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இவர்களும் அஹ்லுல் ஹைரில் கட்டுப்பட்டவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அஹ்லுல் ஹைர். அப்ப மலக்குமார்கள்லாம் யாரு? அவர்களிடத்திலிருந்து பாவம் என்பது நிகழாத ஒரு விஷயம். அல்லாஹுவோடே இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த மலக்குமார்கள். அல்லாஹ்வுடைய ஏவலை கொண்டே கட்டுப்படக்கூடியவர்கள். அவர்களுக்கு வேற எந்த விஷயமும் தெரியாது. அல்லாஹ் ஏவுனா செய்ய தெரியும். அல்லாஹ் எதை தடுத்தாலும் அதை செய்ய தெரியாது. அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்களும் அஹ்லுல் ஹைர்ல கட்டுப்பட்டவர்களா இருப்பார்கள். அப்ப அந்த அஹ்லுல் ஹைரில் கட்டுப்பட்டவர்களை நான் சந்திக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். அவர்களை ஜியாரத்து செய்ய வேண்டும், அவர்களோடு ஒரு சந்திப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்லி தந்தாங்களா இல்லையா? இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 366வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வான் அபி சயீதினில் ஹுத்ரி ரதியல்லாஹு அன்ஹு, அபு சயீத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அல் ஹுத்ரி அவர்கள் ஹுத்ரி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். قال, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லா துஸாஹிப், நீங்கள் தோழமை கொள்ளாதீர்கள், இல்லா முஃமினன், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஃமினை தவிர நீங்கள் யாரோடும் நீங்கள் தோழமை கொள்ளாதீர்கள், நீங்கள் சகவாசம் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ முஃமின்களோடு நீங்கள் உங்களுடைய தோழமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். முஃமின்களோடு நீங்கள் தோழமை கொண்டு அவர்களை உங்களுடைய நண்பனாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். மற்ற காஃபிர்களையெல்லாம், இப்ப காஃபிர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், காஃபிர்களை ஒதுக்கிறணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய கருத்து அது கிடையாது. காஃபிர்களுக்கு அதுக்கு தகுந்த ஒரு மரியாதையை கொடுக்கணும், அவர்களுக்கு என்ன அந்தஸ்தை கொடுக்கணுமோ. இப்போ ஒரு சபையில ஒரு காஃபிர் வந்த பொழுதும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எழுந்து நின்றார்கள் என்ற ஹதீஸ் இருக்கு. அப்போ அந்த காஃபிருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். அவருக்கான அந்த பொறுப்பிற்கான மரியாதை நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஆனால் உங்களுடைய தோழமையை நீங்கள் தோழமையை வளர்த்துக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் முஃமினோடு நீங்கள் தோழமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வலா யஅகுல், இன்னும் உண்ண வேண்டாம், தஆமக, உங்களுடைய சாப்பாட்டை உங்களுடைய உணவை உண்ண வேண்டாம், எவரும் உண்ண வேண்டாம், இல்லா தகையும், இரையச்சமுடையவரை தவிர எவரும் உங்களுடைய உணவை உண்ண வேண்டாம். அப்போ இரையச்சத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய உணவை உண்ண வேண்டும். அவர்கள் அல்லாத யாருமே உங்களுடைய உணவை உண்ணக்கூடாது, உண்ண வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த செய்தி தான் இந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சு தராங்க. பாருங்க, ரவாஹு அபூ தாவூத், இந்த ஹதீஸனை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். திருமிதியு, இன்னும் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அறிவித்தார்கள். பிஸ்னாதின், சனதுகளை கொண்டு அறிவித்தார்கள். லா பஅஸ பிஹி, அந்த சனதுகளை கொண்டு எந்த ஒரு பஅஸும் இருக்காது. பஅஸ்னா எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அந்த சனதை கொண்டு திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் இந்த ஹதீஸனை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்தில் நாம் 3 ஹதீஸுகளான, அதாவது இந்த 364வது ஹதீஸ், இந்த 365வது ஹதீஸ், இந்த 366வது ஹதீஸ் என்று இந்த 3 ஹதீஸ்களை பற்றியும் இதற்கான தர்ஜிமாக்கள் விளக்கங்களை பற்றி எல்லாம் முழுமையாக நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில்
இந்த 367வது ஹதீஸை குறித்தான செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.